என்னடா மம்முட்டி எடுத்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் எப்படி பண்றது அப்படின்னு முழுசா கத்துக்க வந்திருக்கேன். அந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அகரம் தற்சார்பு இயற்கை வேளாண்மை தோட்டத்துக்கு வந்திருந்தோம். இவரு தான் இயற்கை விவசாயி தங்கவேல் ஐயா. இவர் பாத்தீங்கன்னா பல வருஷமா இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்னுடைய பெயர் தங்கவேல். கோவை மாவட்டம் சூலூர் தாலுகா இருகூர் கிராமம் அக்கப்பவுண்டன்புதூர். நான் ஒரு இயற்கை விவசாயி. அடுத்த தலைமுறை ஒரு நல்ல உணவை தேடி போகணும். நம்ம எல்லாருக்குமே புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி ஒரு ஆர்வம் இருந்தா இந்த வேளாண்மை பத்தி கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம முக்கியமா இயற்கை வேளாண்மை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சீரியஸா சொன்னா இவரோட ஐடியாலஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. இவர் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது 1 2 3 அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. அதாவது ஒரு சென்ட் இடத்துல 2 மணி நேரம் டெய்லி ஒர்க், 3 மாசத்துல நல்லா ஒரு அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஃபுல்லாவே. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அறுவடை பண்ண அந்த பொருளை நம்மளே எடுத்துட்டும் போய்க்கலாம். அதுவும் ஃப்ரீயா சொல்லி தந்துட்டு இருக்காரு. நம்மள நிறைய இந்த ஒத்த தலைவலி இருக்கும். அந்த ஒத்த தலைவலிக்கு பாத்தீங்கன்னா நிறைய மருந்து போட்டிருப்போம், அதெல்லாம் செட்டே ஆகாது. ஆனா ஐயா ஒரு இலைய கசக்கி காதுல வச்சாரு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த தலைவலி எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இலையோட பேர் தான் எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா சிம்பிளா ஒரு கசக்கி காதுல லைட்டா அந்த ஏர்பாட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சாரு. அதுக்கே பயங்கரமா சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க இயற்கையில எந்த அளவுக்கு அற்புதமான விஷயம் எல்லாம் இருக்கு. நம்ம ஒன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஆனா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு, பயங்கரமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பிரச்சனை இல்ல, சாப்பாடுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு பயமே இல்லைன்னு சொன்னாரு. சும்மா ஏதாச்சும் ஒரு கீரை வகையை தூவி விட்டு ஒரு 7 நாள் வெயிட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு அசால்ட்டா சொன்னாரு. அந்த இடத்துல கேட்கும் போது பயங்கரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஐயாவோட நம்பரு அதுக்கப்புறம் மத்த டீடைல்ஸ் எல்லாமே தரேன். முடிஞ்ச அளவுக்கு இடத்த போய் விசிட் பண்ணி ஓரளவுக்கு ஏதாச்சும் அனுபவத்தை கத்துட்டு வாங்க. கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்.